பரலோக சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். 4 மாதங்கள் கிருபையாய் காத்து நடத்தினவர், ஒரு 5வது மாதத்தை சந்திக்க கிருபை செய்தவர், இம்மட்டு உதவி செய்த எபனேசை நடத்தும். எங்களை மறைத்துக்கொள்ளும். இந்த வாக்குத்தத்த செய்தியில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் எல்லாரும் வீடியோ ஆடியோ இருக்காடி வேலை கத்தர் ஆசீர்வதி. இயற்கை கால சாதகமாக்கும் கரடு தடையில்லாமல் கிடைக்கணும். நாம மகிமைப்படணும். அடியான மரத்தில் பேசும். நான் எனக்கு சிறுகவன் நீர் பெருகும்படி ஒப்பு கொடுக்குறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறேன். கடந்த 4 மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் நடத்தினார், ஆசீர்வதித்தார். இந்த கடந்த 4 மாதங்களிலும் ஆண்டோடைய அளவற்ற தயவினாலே நல்ல ஒரு நம்முடைய தேசம் ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிற நல்ல தலைவர் கர்த்தர் சித்தமானவரை தேர்ந்தெடுத்து நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இந்த புதிய மாதத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபைகள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை சௌந்தரிக்கிற மாதமாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் அந்த வாக்குத்தத்தத்தை சௌந்தரித்து நீங்களும் வெற்றியை சௌந்தரிக்கும் போது நம்முடைய எதிராளிகள் கண்டு பயப்படவும் தைரியம் மற்று போகிற ஒரு மகிமையான காரியத்தை இந்த மாதத்தை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். அதை வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 6:15-16 பின்பகுதி. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இங்கே இடிந்து போன அலங்கத்தை நெகேமியா கட்டி பாபிலோன் சிறையிற்கு போன அத்தனை பேர் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டி கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய தயவினாலே இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து அதை ஒரு வெற்றியாக முடிக்க செய்தார். ஒரு காரியத்தை கர்த்தர் தொடங்கிட்டார்னா கண்டிப்பாக அதை செய்து முடித்து விடுவாருங்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் எதை தொடங்க முடியாமல் இருக்கிறீர்களோ இந்த மாதத்தில் அந்த காரியத்தை உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் தடையாக இருக்கிற காரியங்கள்லாம் முறியடித்து தேவன் நமக்கு செய்கிற எந்த காரியமாலும் ஏற்று பிள்ளை திருமண காரியம், குழந்தை காரியம், வேலை காரியம், ஊழிய காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் எந்த காரியமாக இருந்தாலும் சபை கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தொடங்கின காரியத்தை வெற்றியை தரும்போது பலர் முனையற்று போனால் பலருடைய தைரியம்லாம் இழந்து பலருடைய காரியங்கள் எல்லாம் தைரியமாக இருந்தவர்கள் வீரனாய் நின்றவர்கள் நாம் எதிரடையாய் செயல்பட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு தைரியத்தை அற்று போகிற மகத்தான காரியத்தை செய்து அவருடைய நாமத்தை நம் மூலம் மகிமைப்படுத்த போகிறார். தொடர்ந்து நாம் செய்தியை கேட்பதற்குன ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல் தான். Praise the Lord. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா. போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா. ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஓசனா. ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஓசனா. ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஓசனா. ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஓசனா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், ஆராதிக்கும் இயேசு சிறந்தவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், ஆராதிக்கும் இயேசு நல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடித்தார்.
நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காயாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா. பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், பாவம் யாவும் நீக்கும் அல்ல இருந்தவர். பாவம் போக்கும் ஜீவ தேவன் சிறந்தவர், பாவம் தீர்க்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதி யாவையும் மாற்றுவார், கண்ணீர் கவலை வியாதி யாவையும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆராதிப்போம், கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார். நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார். நேற்றோ என்றோ மாறிடா நம் இயேசுவை, கரங்களை வைத்து துதித்திடுவோம். நேற்றோ என்றோ மாறிடா நாம் இயேசுவை, கரங்களை வைத்து துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுவோம் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய், போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசனா. நல்லது. தேவன் ஒரு பாட்டினால் அவரை துதித்தோம். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறது, வாக்குத்தத்தங்களை தியானித்து அதை சௌந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று கிறிஸ்துவுக்குள்ளே அதை நாம் சௌந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்போம் மறுபடியும் 6:15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபொழுது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். 1வது அதிகாரத்தில் 3 வரைக்கும் நெகேமியா அந்த எருசலேம் மீதியாக வந்தவர்கள் இந்த அலங்கம் இடிக்கப்பட்ட சம்பவத்தை கேட்ட உடனே 3 வசனம் வரைக்கும் அந்த செய்தியை கேட்ட நெகேமியா 1:4 கொஞ்ச நாளை துக்கப்பட்டு உபவாசித்து தேவனை நோக்கி அதை திரும்ப கட்டப்படும்படி அந்த 1 கடைசி வசனத்தில் பிரார்த்தித்தார் அப்படின்ற. அந்த 2:8 ராஜா நெகேமியாவுடைய முகத்தை கண்டு அவருடைய துக்கத்தை விசாரித்த பொழுது அவன் சூழ்நிலைகளை சொல்றான். தனக்கு நேரிட்ட அந்த எருசலேம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சுவராக இருந்த
அந்த அலங்கை இடிக்கப்படும் போது ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில மக்கள் இருக்கிறார் என்ற ஒரு உத்தரவாதத்தை உணர்ந்த நெகேமியா தேவனுடைய பாரத்தை தன்னுடைய பாரமாய் சுமந்த தேவ மனிதன், அதற்காக தேவனால் தூண்டப்பட்டவர். அப்பொழுது தெய்வ திட்டத்திற்காக அவர் மனபாரம் எடுக்கும்போது அந்த ராஜாவை விசாரிக்கிறார். ராஜாவுடைய கண்களில் 1:8 தேவக்கரம் நெகேமியோட இருந்ததுனால ராஜாவின் கண்களும் தயவடைச்சது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 2:18 அங்கே இருக்கிற இஸ்ரவேல் யூதர்கள் எல்லாமே ஒருமனப்பட்டு நல்ல வேலைக்கு தன் கைகளை திடப்படுத்தினார் இருக்கு. வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது 4வது அதிகாரத்தில் சில நிந்தனைகளை கொண்டு வராங்க. சன்பல்லாத்து தொபியா வந்து, நீ அரசனாக விரும்புகிற, இந்த அலங்கத்தை கட்டி இஸ்ரேலில் பெரிய ஆட்கள் ஆகணும், நீ உன்னை பெரிய ஆளை காண்பிக்க விரும்புகிற, யூதர்கள் கூட எதிராளியோட சேர்ந்து அந்த வேலையை தடை செய்வதற்கு, ஓய பண்ணுவதற்கு, அலங்கத்தை கட்ட விடாதபடிக்கு நெகேமியா கொன்று போடுன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ பதவி ஆசை பிடிச்சவன், நீ அரசனாக விரும்புகிற, இப்படிலாம் பல கேலி கிண்டல் பரியாசம் இப்படிலாம் வந்து போதும். வேலையை தடுப்பதற்கு நீ கொஞ்ச நேரம் மோடு பேசணும்னு சொல்லிடலாம். சன்பலா தோபியா அந்த வேலையை கெடுக்கிறதுக்கு தடை செய்வதற்கு கூப்பிட்ட போதெல்லாம் அவருடைய வஞ்சகத்தை அறிந்து அவர்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மிரட்டினாங்க, கொலை செய்வன்றாங்க. இதுக்கெல்லாம் சொல்கிறான். என்னை போல ஒரு ஓடி போவானா தைரியமாக சொல்கிறான். அப்படி அந்த வேலைகளை தொடங்கின வேலையை செய்து முடிக்கும் வரையும் தன் ஜீவனை பணைய வைத்து நெகேமியோட இருந்த எல்லாரும் குடும்பமாய் நின்று அந்த பணிகளை செய்து 52 நாளில் முடிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சன்பலா தோபியா சுற்றுப்புறத்தார் எல்லாருமே இந்த கிரியை தேவனால் உண்டானது என்பதை அறிந்தார்களாம். அதனால என்ன நடந்தது? அவர்கள் முனையற்று போனார்கள். அப்படின்னா அவர்களுக்குள்ள இருந்த அந்த மனம் தளர்ந்து போனாங்க. அவருக்குள்ள இருந்த எதிராளிகள் இருக்கிற தைரியம்லாம் அற்று போச்சு. மிகவும் அவங்க எடுத்த அந்த முயற்சியில் நம்பிக்கையற்று போயிட்டாங்க. தேவனுடைய மகத்தான கிரியைகளை எதிர்த்த அத்தனை எதிராளிகளுடைய தைரியமும் அவங்களுடைய திட்டங்களும் அவங்கள எடுத்த முயற்சிகளும் தோற்று போன உடனே தேவனுடைய மகத்தான கிரியைகளை கண்டு அவர்கள் மனம் தளர்ந்து போனார்கள், தைரியமற்று போனார்கள். இப்படியாக தேவன் நெகேமியோடு இருந்து யூத ஜனங்களோடு இருந்து தந்த அலங்கத்தை கட்டி தேவ ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இந்த செய்தியே வாக்குத்தத்தத்தை கேட்குற நீங்களும் உங்களை சுற்றி எதிர்த்து உங்களுடைய திருமண காரியத்தை தடுத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை சந்ததிக்கு கிடைக்க விடாது, ஏதோ ஒரு விதங்களில் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். ஊழிய விஷயத்தில், ஆலயம் கட்டுக்கிற விஷயத்தில், வீடு கட்டுக்கிற விஷயத்தில், பிள்ளைகளை வாழ வைக்கிற விஷயம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழிலில், வியாபாரங்களில் மறைமுகமாக சிலர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை தொடங்கினார் என்றால் அந்த தொடங்கின மனுஷங்களை கொண்டு காரியத்தை வெற்றியாக நடத்தி முடிப்பார். இதான் இந்த மாத வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தினுடைய மகத்தான செயல்கள் அதுதான். இதுவரையிலும் தலைவற்றுக்கிற இந்த காரியங்களை எத்தனை வருடங்களாக இருக்கலாம், எத்தனை நாட்களாக இருக்கலாம், மாதங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் அந்த காரியத்தை தொடங்கினதை முடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்போது உங்களை விரோதித்தவர்கள், எதிர்த்தவர்கள், வேலையை தடுத்தவர்கள், ஆண்டவர் இந்த கிரியை தேவனால் வந்தது என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை குறித்து, அதிகாரத்தை குறித்து, தேவனுடைய மகத்தான செயல்களை கண்டு மற்றவர்களை தைரியம் அற்று போகிற அளவுக்கு நடக்குமா. அவங்களால எவ்வளவு அதிகமாக தடுக்க நினைச்சாங்களோ அவங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை கர்த்தர் செய்யும்போது தேவனை குறித்து, தேவ ஜனங்களை குறித்தும் அவங்களுக்கு ஒரு இனி எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய முழு முயற்சிகளையும் தோற்று போக பண்ணிட்டார். இனி தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிரடியாக எழும்ப முடியாத அளவுக்கு அவங்களோட முயற்சிகள் எல்லாவற்றையும் தோற்று போக பண்ணினார். அதனால தான் அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டது.
இந்த மாதத்தில் அப்படி தான் நாட்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம். எந்த காரியத்தை கர்த்தர் தொடங்கினாரோ அந்த காரியத்தில் இந்த மே மாதத்தில் ஆண்டவருடைய கிரியை, அவருடைய செயல்களையே மற்றவர்கள் கண்டு அவர்கள் எதிர்த்து அந்த பலன் அற்று போகிற அளவுக்கு, தைரியம் அற்று போகிற அளவுக்கு மனம் தளர்ந்து போவார்கள். இனி நமக்கு எதிராக ஒருவர் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, இனி நமக்கு எதிராக யுத்தம் செய்யாதவர்களுக்கு நம்மை விட்டு விலகி போவார்கள். இதுதான் அந்த மாத வாக்கு தத்துவம். கர்த்தர் தாமே இந்த மகத்தான கிரியில் மற்றவர்கள் காணப்படுகிற ஒரு வெற்றியின் மாதம். நம்மை கொண்டு தொடங்கின காரியத்தை கர்த்தர் அதை வெற்றியாய் நடத்தி கொடுக்க போகிறார், ஜெயமாய் நடத்தி கொடுக்க போகிறார். இதை கண்டவருடைய அத்தனை பேருடைய தைரியம் அற்று போக போகிறது. நம்மளை கண்டு அவர்கள் தளர்ந்து போய் விடுவார்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்குற யாராக இருந்தாலும் இதுவரையும் தடைப்பட்டிருக்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்து முடிப்பார். இதை கேள்விப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிரடைய செயல்பட்ட அத்தனை பேருடைய தைரியமற்று மனம் தளர்ந்து போவார்கள். தேவன் அப்படிப்பட்ட மகத்தான கிரிகளை செய்து தம்முடைய நாம மகிமைக்காக இந்த மாதத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றியை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கத்து செய்த சகல உபகாரம் பரவாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தன் பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து வருக வருந்த நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்காக தேவன் மூத்த பிரசனமாக்கி சமாதானத்தை கட்டிட கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.